சிவாய. உலகம் எங்கும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஆன்லைன் அஸ்ட்ரோ கண்ணன் டிவி நேர்கள் அனைவர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் செந்தில்குமார் அன்பு கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நாம் இந்த சீரீஸில் பார்க்க போறது கன்னி ராசி பிறந்தவர்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்பட என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற பார்க்கக்கூடிய வீடியோ இது. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைபர் பண்ணாதிருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ், பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல சென்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கணும் மற்றும் வாஸ்து திருமண பொருத்தம் பார்க்க வேண்டும் என்றால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல என்னுடைய செல் நம்பர் இருக்கு, நீங்க அப்பாயின்மெண்ட் எடுத்து பார்த்து கொள்ளலாம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கன்னி ராசி காலபுருஷன் தத்துவப்படி 6வது ராசி தான் கன்னி ராசி. உத்தர நட்சத்திரமும் அஸ்த நட்சத்திரமும் சித்திரை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்கள் கொண்டதான் கன்னி ராசி. கன்னி ராசிங்கிறது அந்த வீட்டின் அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா புதன் பகவான். புதன் பகவான் உங்க ஜாதகத்தில், ஜனனகால ஜாதகத்தில் நன்றாக இருக்கின்ற பொழுது உங்களுக்கு அந்த ராசிநாதன் பலம் பெறும். அப்ப நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி நடக்கும். முதல்ல நம்மளுடைய ராசிநாதன் சிறப்பாக இருக்க வேண்டும். அப்ப புதன்னா கல்விக்கு வித்தகாரகன். அதே மாதிரி கலைத்துறையில் சிறந்து விளங்கக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா புதன் பகவான் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாட்டு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் இதெல்லாம் கொண்டது கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா புதன் பகவான். புதன் பகவான் இன்னொரு ஆதிபத்திய வீடு எதுன்னு கேட்டீங்கன்னாலுமே மிதுனம். உங்களுக்கு தொழில்ஸ்தானாதிபதியுமே அவர் தான், புதன் தான். புதன் பகவானை எவ்வளவு தூரம் நீங்க இயக்குறீங்களோ அதனால் உங்களுக்கு ராசிநாதன் பலம் பெறும். புதன்னா எப்பொழுதும் கணக்கு எழுதுற பழக்கத்தை நீங்க வச்சுக்கோங்க. அடிக்கடி கன்னிமார வழிபாடு செய்யுங்க. திருநங்கைகளுக்கு உதவி செய்யுங்க. திருநங்கைகளுக்கு காணிக்கையாக நீங்க 5 ரூபாய் கூட்டி எண் வர மாதிரி, இப்ப 5 ரூபாய் அல்லது 14 ரூபாய் அல்லது 23 ரூபாய் அல்லது 32 ரூபாய் அது 41 ரூபாய், இந்த மாதிரி அல்லது 50 ரூபாய் கூட்டி எண் 5 வர மாதிரி நீங்க அடிக்கடி பண உதவி செய்யுங்க. செய்கின்ற பொழுது நிச்சயம் அந்த புதன் பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். எப்பொழுதும் படிக்கிற குழந்தைக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா புதன்னா கல்வி குறிக்கக்கூடிய பாவம். அப்ப நீங்க அடிக்கடி கல்வி உதவி செய்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு தொழிலில் நல்லா லாபமும் கிடைக்கும். உங்க ராசிநாதன் சிறந்து விளங்குவார். உங்களுக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்கிர பகவான். ஏன்னா அடுத்த வீடான துலாம் ராசி 2ஆம் பாவம் தான் ஒருத்தருக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய கிரகம். அந்த வீட்டு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்கிர பகவான். சுக்கிர பகவானை நீங்க எவ்வளவு தூரம் இயக்கிறீங்களோ நிச்சயம் உங்களுக்கு வருமானம் உயர்ந்து கொண்டே இருக்கும். சுக்கிரனா பாத்தீங்கன்னா இனிப்பை குறிக்கக்கூடியது, பெண்களை குறிக்கக்கூடியது சுக்கிர பகவான். இப்போ நீங்க ஒரு தொழில்ஸ்தானம் நடத்தி வரீங்க, அங்க பெண்கள் வேலை செய்தால் எக்காந்து கொண்டும் திட்டக்கூடாது. ஏன் அப்படின்னா சுக்கிரனா தான் உங்களுக்கு வருமானம் குறிக்கக்கூடிய கிரகம். அடுத்தது பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இனிப்பு தானம் கொடுங்க. சுக்கிர பகவானுக்கு அதிகம் பிடித்தது இனிப்பு. அடுத்து தேன். அப்ப தேன் வாங்கி தானமா கொடுக்கின்ற பொழுது நிச்சயம் அந்த கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு வருமானம் உயரும். அதே மாதிரி காலபுருஷன் தத்துவப்படி 7ஆம் பாவம் தான் திருமணி குறிக்கக்கூடிய பாவம். அது ராசிக்கு உங்களுக்கு 2ஆம் பாவம். அப்ப திருமண உதவி நிறைய செய்யுங்க.
நிச்சயம் உங்களுக்கு தனவரவு அதிகரிக்கும். சுக்கிரனா பூவை குறிக்கக்கூடியது. அப்ப வெள்ளிக்கிழமை கண்டா உங்களுடைய ஆபீஸ் நிர்வாகம் நடத்தி வரனா ஆபீஸ்க்கு பூ வாங்கிட்டு போங்க, அல்லது வெள்ளிக்கிழமை கொண்டா உங்க வீட்டுக்கு பூ வாங்கிட்டு வாங்க. நிச்சயம், ஏன்னா சுக்கிரனா பூவை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ கன்னிராசியை பிறந்தவர்களுக்கு இதை செய்கின்ற பொழுது நிச்சயம் தனவரவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அடுத்தது 10ஆம் பாவம் தொழில்ஸ்தானம். அந்த வீட்டு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா அதே ராசிநாதன் தான், புதன் தான். அப்போ அதே மாதிரிதான் நீங்க உங்க ராசிநாதனை எப்படி எல்லாம் இயக்குறீங்களோ அதே மாதிரி நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது 10ஆம் பாவம் இயங்கும். 10ஆம் வீட்டு அதிபதியும் புதன் பகவான் தான். அதே மாதிரிதான் நீங்க இயக்குங்க உங்க ராசிநாதனை இயக்கின்ற பாதையே. ஆனா இது காலப்புருஷன் தத்துவத்துடைய 3ஆம் பாவம். 3ஆம் பாவங்கிறது புக்ஸ், படிக்கிற புத்தகத்தை குறிக்கக்கூடியது, அது எழுதக்கூடிய பொருட்களை குறிக்கக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா செல்பனை குறிக்கக்கூடியதும் உங்களுக்கு புதன் தான். காலப்புருஷத்து 3ஆம் பாவம் தான். அப்போ யாருக்காவது செல்போன் ரிப்பேர் இருந்தா அது சரி செய்வதற்காக பணம் கொடுங்க, உதவி செய்யுங்க. நிச்சயம் அந்த புதன் பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் அந்த செய்கின்ற தொழில நல்ல லாபம் கிடைக்கும். அடுத்து உங்க லாபஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திர பகவான். அப்ப சந்திர பகவானை நீங்க இயக்கின்ற பொழுது நீங்க எந்த தொழில் செய்யறீங்களோ நிச்சயம் அந்த தொழிலில் நல்லா லாபம் கிடைக்கும். அதே மாதிரி நீங்க ஒரு கேஸ் நடக்குது, அதுல ஜெயிக்கணும். அப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு கேஸ் நடக்குது, நிலத்தகரால ஒரு கேஸ் நடக்குது, மற்ற ஏதோ ஒரு கேஸ் நடக்குது என்றால் நீங்க சந்திர பகவானை இயக்கின்ற பொழுது நிச்சயம் அந்த கேஸ் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா சந்திர பகவானை தான் வெற்றி குறிக்கக்கூடிய பாவம். லாபஸ்தானமும் அவர் தான். உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் பூர்த்தி செய்யறதும் சந்திர பகவான் தான். அப்ப சந்திர பகவானை இயக்கிட்டே இருங்க. சந்திரன் பகவான் எவ்வாறெல்லாம் இயக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பௌர்ணமிக்கு பெண் தேவதை வழிபாடு செய்யுங்க, அம்பாள் வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சந்திரனா சாப்பிட்ற உணவை குறிக்கக்கூடியது, நிறைய அன்னதானம் செய்யுங்க. அதே மாதிரி சந்திரனா நீரை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ பௌர்ணமி நாள் நீர் நிறைய தானம் செய்யுங்க, அல்லது திங்கட்கிழமை நாள் தண்ணீர் தானம் செய்யுங்க. அதே மாதிரி மோர் குறிக்கக்கூடியது, தயிரை குறிக்கக்கூடியது, சாப்பிட்ற உணவு எல்லாத்தையுமே சந்திர பகவான் தான் குறிக்கக்கூடியது. அப்ப நீங்க இதெல்லாம் தானம் செய்கின்ற பொழுது நிச்சயம் அந்த சந்திர பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயம் நீங்க செய்கின்ற தொழில நல்லா லாபமும் கிடைக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு சந்திரன் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறார், ராசி கட்டத்தில் நீங்க ஜனனகன ஜாதகத்தில் என்ன சந்திரன் என்ன ராசியில் இருக்காருன்னு பாருங்க. அந்த நட்சத்திரத்தை இயக்குங்க, நிச்சயம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதே மாதிரி உடைபடாத நட்சத்திரம் எதுன்னு கேட்டீங்கன்னா துலாம் ராசி தான் உங்களுக்கு வருமானம் கொடுக்கக்கூடியது. உடைபடாத நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். அப்ப சுவாதி நட்சத்திரம் நரசிம்மரை குறிக்கும். நீங்க சுவாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு நரசிம்மர் வழிபாடு செய்யுங்க. நிச்சயம் நீங்க செய்கின்ற தொழில நல்லா லாபம் கிடைக்கும், வருமானம் உயரும். கன்னிராசியில் பிறந்தவர்கள் குழந்தைகளா இருந்து நன்றாக படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க நரசிம்மர் வழிபாடு செய்ய செய்ய நிச்சயம் அந்த குழந்தை, கன்னிராசியில் பிறந்த குழந்தை நன்றாக படிப்பார்கள். அடுத்து தொழில்ஸ்தானங்கிறது இது உடைபடாத நட்சத்திரம் திருவாதிரை. இப்ப திருவாதிரை நட்சத்திரத்தை நல்லா இயக்குங்க, அடிக்கடி நடராஜர் வழிபாடு செய்யுங்க. நிச்சயம் அந்த கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் நல்ல வருமானம் கிடைக்கும், லாபமும் கிடைக்கும். அடுத்தது திருவாதிரை நட்சத்திரத்தை இயக்குகின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு தொழில் நல்லா இயங்கும். அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு நீங்க வாழைப்பழம் தானம் கொடுங்க, நிச்சயம் அந்த 10ஆம் பாவம் இயங்கும். லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடியது உடைபடாத நட்சத்திரம் பூசம்.
அப்போ பூச நட்சத்திரத்தை நாளன்று வழிபாடு செய்யுங்க. நிச்சயம் அந்த கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் நல்ல லாபமும் கிடைக்கும், நல்ல வளர்ச்சி கிடைக்கும். ஸோ இவ்வாறெல்லாம் இயக்கங்க. மற்றபடி கன்னிராசிக்காரர்கள் அவங்க ஜாதகத்தில் என்ன லக்னம், லக்ன ரீதியாக 2ஆம் பாகமும் 10ஆம் பாகமும் 11ஆம் பாகமும் இயக்கின்ற பொழுது இன்னும் கூடுதலாக பலன் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதேமாரி 2ஆம் அதிபதி என்ன நட்சத்திரம் நிற்கிறது, 10ஆம் அதிபதி என்ன நட்சத்திரம் நிற்கிறதுன்னு பார்த்துட்டு 11ஆம் அதிபதி என்ன நட்சத்திரம் இருக்கான்னு பார்த்துட்டு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு தாராபலன் அடிப்படையில் நீங்கள் இயக்கின்ற பொழுது நிச்சயம் தொழிலில் நல்லா வளர்ச்சி கிடைக்கும். அதே மாதிரி திதிசூனியம் ஆகாமல் இருக்கணும், முடக்கு தோஷம் மற்றும் லக்னத்துக்கு 6, 8, 12 மறையாமல் இருக்கணும். ஸோ இதெல்லாம் மறைஞ்சிருந்தா நீங்கள் அந்த ஜாதகத்தை பார்த்து கோயில் வழிபாடு மற்றும் வாழ்வியல் பரிகாரங்கள் மற்ற தான தர்மங்கள் செய்கின்ற பொழுது நிச்சயம் நீங்கள் எந்த தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். மற்றும் நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் இருக்காம பார்த்துக்கணும், அல்லது விபத்து நட்சத்திரம் இருக்காம பார்த்துக்கணும். ஸோ வைநாசிக நட்சத்திரம், அந்த வைநாசிக நட்சத்திரத்தில் அந்த கிரகம் 2ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியோ 11ஆம் அதிபதி இருந்ததுனால் அந்த வைநாசிக நட்சத்திரத்தில் ஒரு கோயில் இருக்கு. நீங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வருகின்ற பொழுது நிச்சயம் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். ஸோ இவ்வாறெல்லாம் உங்க ஜாதகத்தை பார்த்து ஆராய்ச்சி செய்து நீங்க இயக்கின்ற பொழுது நிச்சயம் இந்த அதாவது மிதனத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானும் மற்றும் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் இயக்கின்ற பொழுது நிச்சயம் இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் நல்லா லாபம் கிடைக்கும். ஸோ இவ்வாறெல்லாம் இயக்குங்க. சரிங்களா? நன்றி. அடுத்த ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.